என் அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஜாதி ஆதிக்கம் எதிர்ப்போம், சமூக சமத்துவ தமிழ் தேசியம் படைப்போம் என்ற விழா வெகு சிறப்பாக நடைபெற்றுள்ளது. இந்த விழாவில் பல ஆன்றோர்களும் சான்றோர்களும் சமூக பற்றாளர்களும் சமூக முன்னோடிகளும் கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பித்துள்ளனர். இந்த விழாவில் முக்கிய பிரமுகராக இந்த விழாவில் பங்கெடுத்த உயர்நீதிமன்ற வழக்கறிஞரும் திரு பாப்பா மோகன் அவர்கள் இந்த விழா சிறப்பு அழைப்பாளராக பங்கெடுக்க வைத்து அவர்களுக்கு பாராட்டியும் அவர்களுக்கு சால்வை அணிவித்தும் கேடயங்களும் வழங்கப்பட்டார்கள். அதில் தமிழர் அதிகார தலைவர் தேவேந்திரகுல வேளாளர் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் சு. அழகர்சாமி பாண்டியன் அவர்கள் அவர்களுக்கு மரியாதை செய்து சால்வை அணிவித்து கேடயம் வழங்கி அவர்களை கௌரவப்படுத்தினார்கள். ஐயா அவர்கள் பல சென்ற ஆண்டுகளுக்கு முன்பாக கண்ணகி முருகேசன் படுகொலை நடைபெற்றுள்ளது. இந்த படுகொலைக்கு அந்த வழக்கை கையில் எடுத்து உயர்நீதிமன்றம் மூலமாக அந்த கண்ணகி முருகேசன் கொலையில் சம்பந்தப்பட்ட கொலை குற்றவாளிகளை தண்டனை பெற்றுக் கொடுத்தாங்க. தன்னுடைய வாதத்தின் மூலமாக நீதிமன்றத்தில் வழக்காடி உயர்நீதிமன்றத்தில் வழக்காடி அவர்களுக்கு உரிய தண்டனையை பெற்றுக் கொடுத்தார்கள் ஐயா திரு உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு பாப்பா மோகன் அவர்கள். அதே போல் தம்பி கவின் அவர்களுடைய இந்த படுகொலைக்கு உரிய நீதி கிடைக்கப்பட வேண்டும். அதற்காக கவின் அவர்களை இந்த படுகொலையை செய்த பாதகை செயலை செய்த இந்த கொலைவெறி தாக்குதலை செய்த நபர்களை இதில் யார் உடந்தையாக செயல்பட்டு இந்த கொலையை நிகழ்த்தினார்களோ அவர்களுக்கு தகுந்த தண்டனை வழங்கப்பட வேண்டும். அதற்காக தங்களுடைய வாத திறமையால் இந்த கொலை குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் மீது கடுமையான தண்டனை எடுப்பதற்கு தங்களுடைய வாதத்தை பயன்படுத்தி இந்த கொலை குற்றத்தில் ஈடுபட்டவர்களுக்கு தகுந்த தண்டனை பெற்றுத்தரப்பட வேண்டும் என்பதை ஐயா அவர்களிடம் வேண்டுகோள் வச்சிருக்கிறாங்க. ஐயா அவர்களுக்கு மக்கள் அனைவருமே துணையாக இருந்து பாதுகாப்பாக இருந்து அவர்களுக்கு இந்த கவின் கொலையை கையில் எடுத்து வாதிட்டு வெற்றி பெறுவதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்தப்பட வேண்டும். அதே போல் கவினை இழந்து வாடும் அவர்களுடைய தாய் தந்தையரினுடைய அவர்களுடைய குடும்பத்தினருடைய கண்ணீரை துடைப்பதற்கு இந்த கொலைப்பாதகத்தில் ஈடுபட்டவர்கள் மீது தகுந்த தண்டனை கிடைத்தே ஆகப்பட வேண்டும். தொடர்ந்து படுகொலைகள் நடந்து கொண்டே இருக்கின்றது. இந்த தொடர்ந்து படுகொலை செய்பவர்களுக்கு அரசு தனிச்சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும். அதற்கான ஒரு மகத்துவத்தை தன்னுடைய வாதங்கள் மூலமாக நீதிமன்றத்தில் வைத்து அரசுகள் தனிச்சட்டத்தை இயற்றி இந்த கொலைப்பாதகத்தில் ஆணவ படுகொலைகளை செய்பவர்களுக்கு தகுந்த தண்டனை வழங்குவதற்கான ஒரு தனிச்சட்டமும் இயற்றப்பட வேண்டும். அப்பொழுதுதான் இந்த கொலைப்பாதகத்தில் ஈடுபடும் இந்த கொலை வெறியர்களுக்கு தகுந்த தண்டனை வழங்கப்படும். இது மாதிரி குற்றங்கள் நடைபெறாமல் இருப்பதற்கான ஒரு சூழலையும் வழிவகுக்கப்பட முடியும் என்பதை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஐயா பாப்பா மோகன் அவர்களிடத்தில் தமிழர் அதிகார தலைவர் தேவேந்திரகுல வேளாளர் இளைஞர்களுடைய எழுச்சி நாயகன் சு. அழகர்சாமி பாண்டியன் அவர்கள் எடுத்துரைச்சிருக்கிறாங்க. தம்பி கவின் அவர்களுடைய இந்த கொலைக்கு உரிய ஒரு நீதி கிடைக்கப்பட வேண்டும். அந்த குற்றச்செயலில் ஈடுபட்ட இந்த கொலை செயலில் ஈடுபட்ட இந்த கொலை வெறியர்களுக்கு தகுந்த தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதை அங்கு எடுத்துரைக்கப்பட்டுள்ளனர். வணக்கம் உறவுகளே. ஐராவத மீடியா சார்பாக சண்முகமல்லர்.